மணிச் செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மதிப்பு கூட்டு வரி உயர்வு காரணமாக சமையல் எண்ணெய் விலை 10 விழுக்காடு அதிகரிப்பு. தண்டம் செலுத்தாததால் 6.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தவரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் 20,000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு வரி விதித்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரத்தில் அரசு எச்சரிக்கையை மீறி மது விற்பனை செய்த 2 கைது, மதுப்புட்டிகள் பறிமுதல். வால்பாறை அருகே காட்டு யானை தாக்கியதில் தோட்ட தொழிலாளி ஒருவர் பலி. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிற்சியின் போது மின் எந்திரத்தில் சிக்கி நேபாள மாணவி பலி. ஊதிய உயர்வு கோரி கள்ளக்குறிச்சியில் சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், 2 கோடி ரூபாய் இழப்பு. இலங்கை அரசின் நெருக்கடியால் நாடாளுமன்ற குழுவில் இடம் அளிக்கப்படவில்லை என தொல் திருமாவளவன் புகார். பிரிட்டனில் படிப்பை முடிக்கும் இந்திய மாணவர்கள் அங்குள்ள நிறுவனங்களில் சேர தடை. IPL மட்டைப்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா டெல்லி அணிகள் மோதல். மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.